RSS என்பது ஒரு இந்து சமூக பாதுகாப்பு இயக்கம் அல்லது இந்து சமூகத்தை கட்டமைத்து நீண்ட நாட்களாக கட்டமைத்து பாதுகாத்து வருகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் வீடு. அதனுடைய தலைவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்கு எதிர்கருத்து எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து யாரும் சொல்லவும் மாட்டோம். சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணன் சொன்னீங்க இந்தியா கூட்டணியிலிருந்து எதிர்ப்பு தெரிவு வந்திருக்கிறது என்பதிலே ஒரு சில நியாயங்கள் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணியிலையும் வந்திருக்கிறது, அதே நேரத்துல பாஜக கூட்டணியிலும் வந்திருக்கு. இல்ல, பாஜக கூட்டணியில இருந்து எந்த கருத்து வந்திருக்குன்னு எனக்கு தகவல் இல்ல, தரவுகள் இல்ல. ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அரவிந்த் நிஷாத் தெரிவிச்சிருக்கிறாரு. சரி, அப்படியே இருந்தா கூட பாஜகவுடைய அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிடுறேன். பாஜகவுடைய கோட்பாடுங்கிறது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முயன்று கொண்டிருக்கும் போது RSS இத சொல்லி இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பேசி முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க, முரண்பட்ட கருத்துக்களை சொல்லாதீங்கன்னு ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சொல்லி இருக்கு. நீங்க அவங்க ஐக்கிய ஜனதா தளத்தை சொல்ற கருத்துக்கு நாம பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. அதுல என்ன பொதுவா என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்து மதம் மற்ற மதங்களில் இந்த கட்டுப்பாடு கிடையாது. அது கிறிஸ்தவ மதத்திலேயா இருக்கட்டும் அல்லது இஸ்லாமிய மதத்திலேயா இருக்கட்டும், அதுல குழந்தை பேருக்கு இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படல. அதே நேரத்துல இந்து சமூகத்துல இப்போ காலப்போக்குல என்ன ஆயிட்டுன்னா, ஒரு காலத்துல 10 குழந்தைகள் 12 குழந்தைகள் 8 குழந்தைகள் இருந்த வீடுகள் இருக்கு. அந்த வீடுகள் ரொம்ப ஒரு நிறைவா, அதாவது பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேரன்கள், பேத்திகள் அப்படின்னு ஒரு நிறைவா இருந்தது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னு கேட்டா, நான் எங்க குடும்பத்துல நாங்க 5 பேர் ஆண் பிள்ளைகள். இப்ப 5 பேருங்கிற நான் எங்க வீட்டுல எல்லாரையும் சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க 30 பேர் இருக்கோம். அப்படின்னு சொன்னா அது எங்க குடும்பத்துல எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய நிறைவா எங்க குடும்பத்துல உள்ளவங்களே எல்லாரும் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது ஒரு நிறைவா இருக்கும். அதையெல்லாம் விட இப்ப ஒரு அம்மையார் இந்திரா காந்தி பாஜக நினைக்கிறாங்க, இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஒரே குடும்பம் அப்படின்னு நினைக்கிற போது நாம் குடும்பம் அப்படின்னு பிரித்து பாஜக காரங்க பாக்குறீங்களா? இல்ல இல்ல, நீங்க அப்படி பாக்காதீங்க. நாங்க 140 கோடி மக்களுக்குமான கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி. 140 கோடி மக்களுக்குமான அரசு தான் பாரதிய ஜனதா மத்திய அரசு. பாஜக சொல்லுது வாசுதேவ குடும்பகம், எல்லாரும் ஒரு குடும்பம் அப்படின்னு நினைக்கணும். தூத்துக்குடி செல்வம் என்னுடைய குடும்பத்தோட தான் நாங்க இணைந்து மகிழ்ச்சி கொண்டாடுவோம் நினைக்க கூடாது. இல்ல, அப்படி இல்ல. நான் சொல்ல வந்ததே வேற. நான் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல அம்மையார் இந்திரா காந்தி அவருடைய காலத்துலதான் அந்த குடும்ப கட்டுப்பாடு தீவிரம் வந்தது. அதை தீவிரப்படுத்த சொல்லுங்க. இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சரியா தப்பா? என்ன கேட்டீங்கன்னா தப்புன்னு சொல்றேன். ஏன்னு கேளுங்க. அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. இப்போ நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலை மக்களுக்கு வந்துருச்சு. இந்திரா காந்தி தப்பா சொன்னாங்க, காங்கிரஸ் தப்பா சொல்லிடுச்சு. பாஜக இப்ப என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு? குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற இடத்துல பாஜக நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதா பாஜக நிலைப்பாடு என்ன? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடுகளை அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, எங்க கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கு தான் இருக்கு. அது என்னால சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த இப்போ செய்திகள் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் யாருமே கருத்தே சொல்லாத சூழ்நிலையில எங்களுடைய தாய் வீட்டினுடைய தலைவர் ஐயா மோகன் பகவத் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்கு நான் முரணா ஒரு கருத்தை நான் சொல்லக்கூடிய உரிமையோ அல்லது அதுக்கான தார்மீகமோ எனக்கு இல்ல. அதை நீங்க மனசுல வேண்டாம். நீங்க தாய் அமைப்பினுடைய மாற்று கருத்து வேண்டாம். ஆனா பாஜக பிறப்பு விகிதத்தை, நான் குடும்ப கட்டுப்பாடு சொல்ல, பிறப்பு விகிதத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது அரசு செயல்படுதா இல்லையா? அதுக்கான இனிஷியேட்டிவ் நிதிகள் ஒதுக்கப்படுதா இல்லையா? இல்ல, ஒரு நிமிஷம். என்ன கேட்டீங்கன்னா,
இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழ்நாடு முழுமையாக அமுல்படுத்தியது. விளைவு என்னன்னு கேட்டா, இப்ப நாடாளுமன்றத்தை வந்து அரசுக்கு நிதி ஒதுக்குதா இல்லையா நான் கேக்குறேன். தூத்துக்குடி செல்வம் சார்ட்ட இந்திரா காந்தி கொண்டு வந்ததா இருக்கட்டும், பாஜகவுடைய இந்த அரசு என்டிஏ அரசு 3வது முறையா இருக்கு, அந்த ஆரம்பித்து வைத்ததற்கான நிதிகளை ஒதுக்குகிறதா இல்லையா பிறப்பு விகிதத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு? இல்ல சார், நீங்க அதெல்லாம் ரூட்டீன் ப்ரொசீஜர் வந்து கண்டினியூ ஆகுது இல்ல. அப்ப கடுமையாக பின்பற்றப்பட்டாலும் அது முற்றிலுமாக இப்போ தடைபடல இல்ல, அது கண்டினியூ ப்ராசஸ்ல தானே இருக்குது. இல்ல இப்ப குடும்ப கட்டுப்பாடு இப்ப சமீப நாட்கள்ல சமீப ஆண்டுகள்ல குடும்ப கட்டுப்பாட்டை யாருமே கட்டுப்படுத்தல, குடும்ப கட்டுப்பாட்டை யாரும் நிர்பந்தப்படுத்தல. அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வெகு விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 888, இப்ப 543 இருக்கிறது. 888 வரை வரும் புதிய நாடாளுமன்றமே கூட 888 ஒரு 1000 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்றமாக இருக்கும் என்று எதிர்பார்க்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுல இப்ப 39 எம்பிக்கள் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஒரு 7-8 எம்பி தான் கிடைக்கும். மற்ற மாநிலங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய எம்பிக்கள் கிடைப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு சேர்த்துதான் மோகன் பகவத் ஒரு ஐடியா சொல்றாரு, ஒரு சமூகம் அழிந்து போய்விடும், அதனால நிறைய குழந்தை பிறப்பு அதிகரிக்குங்க, இல்லன்னா அந்த சமூகம் அழிஞ்சிடும் சொல்றாரு. இல்ல ஐயா, மோகன் பகவத் வந்து 3 குழந்தைகள் என்பது ஒரு ஒரு சரியான குடும்பம், அதாவது ஒரு கட்டமைப்பு உள்ள குடும்பம், குடும்பத்துக்கு சொல்றாரு. அவர் ஒரு சமூகம் அழிந்து போய்விடும் அப்படிங்கறதுல சொல்றாரு. ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டுல பிறப்பு விகிதத்தை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த சமூகம் அப்படிங்கிறது பிறப்பினுடைய சதவீதம் குறையும் போது சமூகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுகிற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு, நீங்க 3 குழந்தைங்களுக்கு மேல பெத்துக்குங்க அப்படின்னு.